पूर्णमेवावशिष्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 7வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா 23 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 23வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15லிருந்து 23 வரைக்கும் ஒரு பேக்கேஜ் பக்தர்களை பற்றி ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தார். மொத்தம் 4 விதமான பக்தர்கள். 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷனோட இருக்கிறவங்க, எதுக்கான இந்த உலகத்தை பற்றி என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு துக்கத்தினால ஒருத்தர் பக்தி பண்றார், ஆர்த்த பக்தின்னு பேரு. இன்னொருத்தர் என்ன பண்றார், அர்த்தார்த்தி பக்தி, பிஸ்னஸ் பண்றார் பகவான்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அதுக்கப்புறம் 3வது பக்தர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி பண்ணணும். எதுக்காக பக்தி பண்ணணும் அப்படின்னா ஜிக்ஞாசு பக்தி தான் நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஈஸ்வரனை அறிய முடியும். அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அனுகிரகம் கிடைச்சி இந்த ஜென்ம சம்சாரத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், விடுபட முடியும். அப்போ நிவர்த்தின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஞாசு பக்தியிலேருந்து தான் நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி ரெண்டுமே பிரவൃத்தியிலேயே வந்துடுது. திரும்ப திரும்ப அந்த சம்சாரத்திலே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பகவான் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆனா என்ன அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், ஜென்ம வேணும். அப்ப நம்ம கேட்டதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக திரும்ப 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 ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப போதும்னு நினைச்சிட்டு பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு எவன் ஆசைப்படுறானோ அவன் ஜிக்ஞாசு பக்தி. அப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், என்னையே தா உன்னையே தா அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கணும். வேற எதுவும் இல்லை. பகவானே உனக்கு நீதான் வேணும் எனக்கு. அதை பார்த்தீங்கன்னா குருநாதர் மூலமா என்ன பண்றார், தெரியப்படுத்துறார். நான் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கேன்ப்பா, உன்னோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன், நான் தான் சர்வமா இருக்கேன் அப்படின்னு பகவான் தெரியப்படுத்துறார் ஞானத்தினால. அப்படி தெரியப்படுத்தின மாத்திரத்துல அந்த ஞானி புருஷன் என்ன பண்றான், திரும்பவும் பக்தி பண்றான். எதுக்காக பக்தி பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானி ஞான நிஷ்டையை அடையிறதுக்காக பக்தி பண்றான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்ற பக்தியை விட்டுட்டு ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார நானா இருக்கார், உள்ளுக்குள்ளார ஸ்புரணமா சதா காலமும் அவர் தான் ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார், என்னுடைய கான்சியஸ்னஸா உணர்வா உயிரா அவர் தான் இருக்கார் அப்படின்னு அவன் என்ன பண்றான், பக்தி பண்றான். சர்வத்திலையும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை பார்த்தீங்கன்னா பாவிக்கிறான். அதனோட பலனா என்ன கிடைக்குது அப்படின்னா பகவான் அனுகிரகம் பண்றார், ஞான நிஷ்டையை அவன் அடைகின்றார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவன் தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோட சர்வாத்ம பாவத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஞானி புருஷன் அடைகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்கல்ல, 4 விதமான பக்தர்களும் உயர்ந்தவர்கள் தான். ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தானே கேட்குறாங்க எல்லாருமே. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 95% மக்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 2 கேட்டகரியிலேயே வந்துடுறாங்க. துக்கத்தப்போ துக்கத்தை நிவர்த்தி பண்ணு, நல்லா இருக்கும்போது எனக்கு இதை கூட அதை கூட. இந்த 2 தான் எல்லா பக்தர்கள்ட்டையும் இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா சரி பகவான் கொடுக்குற பலன் என்னது அப்படின்னா எல்லாம் பகவான் கொடுக்குறார். ஆனா எல்லா பலன்களும் என்னன்னா இந்த மாயைக்குள்ளார இருக்கிறதா இருக்கு. திரிகுணாத்மிகா மாயைக்குள்ளார இருக்கிறதுனால எல்லா அனித்திய பலன்களா இருக்கு. அந்தவத்து பலம் தேஷம் தத்பவத்தி அல்பமேதசாம். யாரெல்லாம் புத்தி கம்மியா இருந்துகிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறாங்களோ அதெல்லாத்தையும் அடையிறாங்க. ஆனா அவங்க அடைகின்ற பலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தத்தை உடையதா தான் இருக்கு, முடிவை உடையதா இருக்கு.
தேவதைகளை எஜிப்பவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள், பித்திருக்களை எஜிப்பவர்கள் பித்திருக்களை அடைகிறார்கள். என்னை யாரு பூஜிக்கிறார்களோ, என்னையே கேட்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 23வது ஸ்லோகத்துல நேற்று சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நித்தியத்தை கேட்கணும் இல்லையா, அனித்தியத்தை கேட்கக்கூடாது. இந்த ஜென்மத்துல நம்ம எதை கேட்டாலும் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போகும். நம்ம கர்மா தியரி நல்லா புரிஞ்சுக்கிட்டா தெரியும். எனக்கு என்ன வேணும்ன்றது பகவானுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தியோட அன்போட வந்து பாத்தீங்கன்னா பகவானை பக்தி பண்ணணும். அப்படி பண்றதுனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மோட்சத்துக்கு கீயா இருக்கு. அப்போ வெறும் எதையுமே பிரார்த்தனை பண்ணாம பகவானையே பிரார்த்தனை பண்ணக்கூடிய பக்தி தான் மோட்ச துவாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாவியா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி பிரேம பக்தியை மட்டும்தான் பண்ணணும். இன்னைக்கு பாட்டம் 24வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கும். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மாமவ்யயமனுத்தமம் மமாவ்யயமனுத்தமம். போன முறையும் இந்த ஸ்லோகத்தை நான் தப்பு பண்ணியிருக்கேன். மம அவ்யயம் அனுத்தமம் மமாவ்யயம் அனுத்தமம் இருக்கணும். நான் போன முறையும் ஸ்லோகம் படிச்சு இது பண்ணும்போது மாமவ்யயம் அனுத்தமன்னு தப்பா சொல்லியிருக்கேன். நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதனால வந்து யாராவது இருந்தால் அதை திருத்திங்க. போன இதுலயே அது பண்ணியிருக்கோம். அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயா. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லையோ, புத்தி இல்லைன்னா என்ன அர்த்தம், விவேகம் இல்லை. விவேகம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம இந்த சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆட்டு மந்தையாவே இருக்கும்ல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே போக்குல போயிட்டு இருக்கோம். இந்த சொசைட்டி எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி போக்குல போயிட்டு இருக்கோம். யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அனுகிரகத்தினால ஒரு குருநாதர் ஒரு ஆச்சாரியார் கிடைச்சி இப்படிதான்ப்பா பார்க்கணும், இதை இந்த உலகத்தை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு அனுகிரகம் கிடைக்குது. அப்ப இந்த லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அபுத்தயகன விவேகம் இல்லாதவர்களாக கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாங்க, ராமரையும் கிருஷ்ணரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தத்துவம் தெரியாம அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் என்னை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறவியே இல்லாதவன், அஜம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவர். ஆனா அவர் மாயையை வசப்படுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியற. நம்ம சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிறக்கிறோம், அநேக சரீரங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொப்பனத்துலயும் நம்ம வரோம். நிறைய சொப்பனத்துல விதவிதமா வரும். எப்படி நம்ம சொப்பனத்துல வரோமோ வாஸ்தவம் இல்லையோ அதே மாதிரி தான் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெகத்துக்கு வந்து தன்னுடைய மாயையை வசப்படுத்திக்கிட்டு தோன்றுகிறார். வெறும் தோற்றம் மாத்திரம்தான். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், கிருஷ்ணர் வந்து பிறந்தார், ராமர் பிறந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்தமா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வெளிப்படாம அகம் அகம் அகம்னு ஸ்புரணமா வெளிப்படாதவரா ஆப்ஜெக்ட் ஆகாதவரா இருக்கிற அந்த பகவான இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபத்தை வெளிப்படுறது இல்லை. நம்ம நினைச்சிட்டோம் என்னன்னா வெளியில அவர் வந்து ஒரு பிறவி எடுத்திருக்கார் அப்படின்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா முட்டாளா இருக்கக்கூடிய விவேகம் இல்லாத ஜனங்கள், ஈஸ்வர தத்துவம் அறியாதவர்கள் என்ன பண்றாங்க, நினைக்கின்றார்கள் அவ்யக்தமா இருக்கிறவர் வியக்திம் ஆப்பன்னம் வெளிப்பட்டவரா ஆயிட்டார் அப்படின்னு. அவ்யக்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவ்யக்தம் தான். ஈஸ்வரனோட லட்சணமே என்னன்னு கேட்டீங்கன்னா 2 லட்சணம் சொல்லியிருக்கோம். ஒன்னு அவ்யக்தம், இன்னொன்னு அவ்யயம். எப்படி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளா வர்றதே இல்லை. காட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஸ்கிரீன் எந்த காலத்திலையும் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா அது வியக்தம் ஆகிறதே இல்லை, வெளிப்படுறதே இல்லை. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டுச்சு அப்படின்னா காட்சிகள் இல்லாம போயிடும். எப்ப காட்சிகள் எல்லாம் இல்லாம போகுதோ அப்ப மட்டும்தான் ஸ்கிரீன் தெரியும். காட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியறதே இல்லை. அதே மாதிரி இந்த ஜெகத்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கிரீன் ரூபமா இருக்கிற அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுவதே இல்லை.
எங்க சுவாமி இருக்கார்? எல்லாத்துக்கும் ஆதார தத்துவமா அவர் தான் இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவர் எனக்குள்ளார ஆதாரமா இருக்கார், சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கார், உள்ள இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார் அப்படின்னு தெரியாம அவர் கிருஷ்ணன் தானே, மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம், புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு கோபியர்களோட துணியெல்லாம் எடுத்து கிண்டல் போய் கேலி பண்ணிக்கிட்டு வெண்ணெய் பானையை உடைச்சிக்கிட்டு அசுரர்களை வதம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா ஒரு பர்சன் வந்தாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாஸ்தவத்துல கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா வெளியில இல்லவே இல்லை. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா எனக்குள்ளார இருக்கார். ராமர் வரவே இல்லை, எனக்குள்ளார இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? தெரியாம நாமரூபத்துக்குள்ளார என்ன பண்ணிட்டோம்? மாட்டிக்கிட்டோம். நாமரூபத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு அந்த கதைகள்லயே சத்தியத்துவம் கொடுத்து அதுலயே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி புத்தி இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள். பரம்பாவம் அஜானந்தக, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மேலான தன்மையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன மேலான தன்மை அப்படின்னா, பரமாத்மா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நானா இருக்கார். இதுதான் பரம்பாவம். இருக்கிறதுலே மேலான தன்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவா இருக்கிறது தான் அவரோட மேலான தன்மை. நிர்குண நிராகாரம், அவ்யயம், அவ்யக்தம், அச்சலம், இது மாதிரி இருக்கிறது தான் அவரோட உண்மையான தன்மை. அந்த உண்மையான தன்மையை பாத்தீங்கன்னா மேலான தன்மையை பரம்பாவம் அஜானந்தா, அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்டது? மாம் அவ்யயம் அனுத்தமம். அவ்யயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நாசமில்லாத ரூபம். இந்த தேகம் எல்லாம் நாசமானாலும் உள்ள இருக்க பரமாத்மா என்ன பண்றார்? நாசம் இல்லாம இருக்கார். மம, திரும்பவும் தப்பு பண்றேன் பாருங்க, மம அவ்யயம் அனுத்தமம், என்னுடைய அவ்யயமான அனுத்தமம்ன்றதுக்கு அர்த்தம் ஒப்பில்லாத ரூபத்தை இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரும் அறியறதே இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நாம ரூபத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெகத் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாமரூப ஜெகத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஆதாரமா இருக்கிறத நம்ம பாக்குறதே இல்லை அப்படின்னு சுவாமி பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் வருது. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். அற்புதமான ஸ்லோகம் இது. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, சர்வஸ்ய ந அகம் பிரகாஷः. இந்த மொத்த ஜெகத்துக்கும் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் வெளிப்படுவதில்லை, பிரகாசிப்பதில்லை, அறியறவனா நான் வெளியில வர்றதில்லை. யோக மாயா சமாவிருத்தக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்றது யோக மாயையினால. யோக மாயா என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயா. இந்த மாயையோடு சேர்ந்து நான் இருக்கேன். அதனால இந்த நாமரூப குணங்கள் பாத்தீங்கன்னா என்ன மூடி மறைச்சிருக்கு. நான் பரமஹம்சானந்தா, இந்த நானை விட்டுறேன். விட்டுட்டு பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்ற நாமரூபத்திலேயே என்னுடைய புத்தி மாட்டிக்கிச்சு. இந்த தேகத்தையும் நான் பாத்தீங்கன்னா நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ள இருக்கிற நானை போக்கஸ் பண்ணல. வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நான் தேகமா பாக்குறேன், நாமரூபமா பாக்குறேன். அப்ப அந்த நாமரூபம் தான் மாயா. அந்த யோக மாயையினால பாத்தீங்க அப்படின்னா மூடப்பட்டவனாக, சமாவிருத்தக அப்படின்னா நன்றாக மூடப்பட்டவனாக நான் இருக்கேன். அதனால இந்த உலகத்துல எல்லாத்தாலையும் என்னை பார்க்க முடியறதில்லை. அப்ப நாமரூபத்துல இருக்கிற புத்தியினாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மூடோயம் நாபிஜானாதி, நம்ம முட்டாளா இருக்கோம். எல்லாரும் மயங்கி போயிருக்கோம், மூடத்தன்மையோட இருக்கோம். சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஆபரணத்தை கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு முக்து இது வேணும், கம்மல் வேணும் அப்படின்னு சின்ன குட்டி குழந்தைங்க எப்படி சொல்லுமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நாமரூபம்னு தெரியாம குழந்தைங்க மாதிரி மோகத்தை அடைஞ்சிருக்கும். புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல கோல்டு பார், 1 கிலோ பார் எடுத்து, எதுப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டா 1 கிலோ கோல்டு பார் வேணும், போதும் சுவாமி, இந்த ஆபரணங்கள்லாம் அல்பம் சுவாமின்னு அவன் சொல்லுவான். ஆனா அல்பமா இருக்க குழந்தைங்களோட புத்திக்கு விவேகம் இல்லை. அதனால என்ன சொல்லும்? எனக்கு ஒட்டியான வேணும், எனக்கு நெக்லஸ் வேணும் அப்படின்னு குழந்தைங்க அல்பமா சின்ன கிராம்ல இருக்கக்கூடிய தங்கத்தை ஆசைப்படும், ஆபரணங்கள். அதே மாதிரி மொத்த சோர்ஸா இருக்கிற அந்த சச்சிதானந்த பரபிரம்மத்தை நம்ம ஆசைப்பட மாட்டேன்றோம்.
நாமரூபத்தையே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட புத்தி மூடோயம், முட்டாள் தன்மையை அடைஞ்சிட்டு இந்த புத்தி மூடர்களா இருக்கிறவர்களால் ந அபிஜானதி, இந்த பரமாத்மாவை உள்ள இருக்கிறத அறியறதில்ல. நம்ம எல்லாம் கம்மல் மூக்குத்தின்ற நாமரூபத்துல இருக்கோம், தங்கத்தை அறியறதே இல்லை. கம்மல் மூக்குத்தின்ற நாமரூபம் தான் மாயா. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா நாமரூபமா மறைச்சிருக்கு. உள்ள இருக்கிற பரமாத்மாவை நம்ம பாக்குறது இல்லை. லோகம் யாரு பாக்குறது இல்லை? இந்த உலகமானது மாம் அஜம் அவ்யயம் சொல்லிட்டாரு. இங்கேயும் என்னுடைய அஜம் அப்படின்னா பிறக்காத சுரூபம். நான் என்னைக்குமே பிறக்கிறதும் இல்லை, நான் என்னைக்குமே இறக்கிறதும் இல்லை, நான் என்னைக்குமே இல்லாம போறதும் இல்லை. நான் இல்லவே இல்லைச்சின்னு நாம எப்பவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா அது சதா இருக்கிறது. ஏன்னா அதுக்கு பர்த்தே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தான் பரமாத்மா, அந்த நான் தான். அப்ப அந்த நானுக்கு பாத்தீங்கன்னா பிறப்பில்லை, கூடவே பாத்தீங்கன்னா அஜம் அவ்யயம், நாசமும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை நம்ம இந்த உலகம் அறிவதே இல்லை. நம்ம நாமரூபத்தையே பார்க்கிறோம், கிருஷ்ணன், கோவிந்தன், ராமன் அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா நான் யூடியூப் பார்ப்பேன். நல்லா யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த ரேண்டமா பாத்தீங்கன்னா பக்தியை பத்தி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் கிருஷ்ணரோட கிரீடம் இப்படி இருந்துச்சு, ராமரோட கிரீடம் இப்படி இருந்துச்சு, அவர் வஸ்திரம் இப்படி போட்டிருந்தார், அவர் மாலை இப்படி போட்டிருந்தார். நம்ம அனாதி காலத்துல இருந்து இதே மாதிரி சொற்பொழிவுகளை கேட்டிருக்கோம். உபன்யாசங்களையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நாமரூபத்துல வர்ணனை பண்ணி பண்ணி இந்த வைஷ்ணவர்கள் என்ன பண்றாங்கன்னா மயங்கி போய் கிடக்குறாங்க. அலங்காரம் பண்ண பண்ண கிருஷ்ணருக்கு எப்படி இருக்குன்றீங்க, அந்த வஸ்திரங்களையும் அந்த இதையும் ஆபரணங்களையும். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். உட்கார்ந்து தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன விக்கிரகம் வச்சிருந்தேன், ஒரு அடி உயரத்துக்கு. யாரும் இல்லை அப்படின்னா எடுத்து கையில வச்சுப்பேன். நான் பெட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெட்டில் என் கூட பாத்தீங்கன்னா படுக்க வச்சுப்பேன். ஒரு தலைவாணி போட்டு, அதுக்கும் ஒரு தலைவாணி, விக்கிரகத்துக்கும் ஒரு தலைவாணி போட்டுப்பேன். யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. என் ரூமை மூடிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் கொடுக்கறது, கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு. நான் பாத்தீங்கன்னா எப்படிலாம் அலங்காரம் பண்ணி பண்ணுவோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணி பாக்குறது. ஒரு நாளைக்கு 10 முறை கூட பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அலங்காரம் பண்ணுவேன். அது பிடிக்காம திரும்ப அபிஷேகம் பண்ணுவேன், திரும்ப அலங்காரம் பண்ணுவேன். அப்படித்தான் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த நாமரூபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கு ஈஸ்வர ரூபத்துல. வாஸ்தவத்துல அவர் ஈஸ்வரன் என்னவா இருக்கார், உள்ள எனக்குள்ளார சதாஸ்புரணமா இருக்கார். நம்ம அதை விட்டுட்டு நாமரூபத்திலேயே மயங்கி போய் கிடக்கிறோம். ஆனா அது தேவை. ஆரம்பத்துல அது பண்ண பண்ண பண்ணதான் ஒரு குருவோட அனுகிரகம் கிடைக்கும். வாஸ்தவத்துல கிருஷ்ணர் உள்ள இருக்கார், ராமர் உள்ள இருக்கார் அப்படின்னு தெரிய வரும். அதனால பாத்தீங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் உள்ளேயே மாட்டிட்டு இருக்காங்க. குரு அனுகிரகம் கிடைக்கல, என்ன பண்றது, பாவம் அடிச்சா. இது சொல்லி 25வது ஸ்லோகம் சொல்லி முடிச்சது. இது ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமான ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 3:12 பக்கத்துல போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 3:12 பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்றேன். ஏச சர்வேஷு பூதேஷு கூட்டாத்மான பிரகாசதே திருஷ்யதே த்வக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிஹி. இந்த ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா ஏச சர்வேஷு பூதேஷு. இந்த ஆத்மா பரமாத்மா இருக்கார்ல, அந்த பரமாத்மா எப்படி இருக்கார், கிருஷ்ணன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் ரகசியமா கூட்டக ஆத்மா. இந்த ஆத்மா ரகசியமா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பாத்தீங்கன்னா இருக்கான். இந்த ஹிருதயத்துல இருக்கிறதுனால ரகசியமா இருக்கு, குஹ்யமா இருக்கு. ந பிரகாசத்தே, வெளியில தெரியறதே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ யாராலையும் பார்க்க முடியாத சாமி அப்படின்னா பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா திருஷ்யத்தே தூ அக்ரயா புத்தியா. எவர்கள் பாத்தீங்கன்னா அந்தர்முகமாயி ஏகாகிர சித்தத்தோட ஈஸ்வர அனுகிரகத்தினாலையும் குருவோட அனுகிரகத்தினாலையும் இந்த சாஸ்திரத்தோட அனுகிரகத்தினாலையும் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ணி உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா திரும்பி இந்த ஆத்மாவை பார்க்கிறார்களோ, ரொம்ப ஷார்ப்பான மைண்ட், பவித்திரமான புத்தியினால, ரொம்ப கூர்மையான புத்தியினால என்ன பண்றாங்க, சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபி, சூக்ஷ்மமான இந்த மனதினால் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை சூக்ஷ்மமா இருக்கிறவரை பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள், நான் தான் அவனா இருக்கேன் அப்படின்னு பார்க்கிறார்கள். ஏன் சாமி மற்றவங்களுக்குலாம் ஏன் சாமி தெரிய மாட்டேங்குது, மற்றவங்க எல்லாம் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னா அதான் சொல்லியாச்சு, ரகசியமா இருக்காருங்க.
என்ன ரகசியம் புண்ணாக்கு மண்ணாங்கட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம? அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரகசியமா இருந்துட்டு நம்மளை ஏன் படுத்துறாரு இது மாதிரி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10-11 2 மந்திரம் கட்டோபனிஷத்துல 3:10 3:11 சொல்லுது. என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ண பார்க்கலாங்க. பகவான்னா வஞ்சனை எல்லாம் பண்ணல. அவர் என்ன எல்லாத்துக்கும் பகவான் தானே, வாப்பா என்ன பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம தான் பார்க்க மாட்டேன்றோம். நடுவுல நிறைய பேரிகேட்டர் இருக்கு, நம்ம அதுலயே நின்னுறோம். நம்ம சொல்லுது என்னன்னு கேட்டா, இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா அர்த்தேப்யஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ. இந்த பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில விஷயங்கள் இருக்கு. இந்த வெளி விஷயங்களை நம்ம எல்லாருமே வெளியில இருக்கக்கூடிய நாம ரூபங்கள்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வெளி விஷயங்களை காட்டிலும் அதை அறியக்கூடிய இந்திரியங்கள் ரொம்ப மேலானது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எல்லாம் வெளியிலே காலி, இந்திரியத்துக்கு வரமாட்டேன்றோம். விஷயங்களை காட்டிலும் இந்திரியம் மேலானது. இந்த இந்திரியங்களை காட்டிலும் மனசு மேலானது. உள்ள இருக்கிற மனசு மேலானது. மனதை காட்டிலும் புத்தி மேலானது. அந்த புத்தியை காட்டிலும் டோட்டல் புத்தின்னு சொல்லக்கூடிய பிராண தத்துவம் மகத்தத்துவம் மேலானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10வது சொல்லுது. அப்ப நம்ம ஸ்டெப்ஸ் போகணும். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மலை ஏறி போறோம்ல, இந்த மலை ஏறி போற போது ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறி ஏறி தானே போறோம். நம்ம கஷ்டப்பட்டு தானே போறோம் சுவாமியை பாக்குறதுக்காக. அதே மாதிரிதான் நம்ம உள்ளதான் போய் ஆகணும். கோபுரத்துல நின்றுட்டோம் அப்படின்னா கோபுரத்துல இருந்து கர்ப்பகிரக வரைக்கும் போகணுமே, டிராவல் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கர்ப்பகிரகம் ஹிருதயம், அதை நோக்கி நம்ம போகணும். வெளியில இருக்கிற விஷயத்தை விடணும், உள்ள போகணும், இந்திரியத்தை பார்க்கணும். இந்திரியத்துல நின்று இந்திரியத்தையும் விட்டுட்டு மனசுக்கு போகணும், மனசையும் விட்டுட்டு புத்திக்கு போகணும், புத்தியையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமஷ்டி பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் பேரு, அந்த பிராணனை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகம் சொல்லுது, மந்திரம் சொல்லுது 3:11 கட்டோபனிஷத்துல, மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. அற்புதமான மந்திரம் சொல்லுது. அந்த பிராணன் சொல்லக்கூடிய மகத்தத்துவத்தையும் காட்டிலும் மேலானது எது அப்படின்னா அவ்யக்தம் சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல். அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மேலானது. அதை காட்டிலும் அவ்யக்தாத்து புருஷப்பரஹ, அந்த மாயா தத்துவம் சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோலை காட்டிலும் எது பெருசு அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம், புருஷன், உத்தம புருஷனா பகவான் உள்ள இருக்கார். அவர்தான் மேலானவர். அவரை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா மேலானது என்று வேற ஒன்றுமே இல்லை. அவர்தான் இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சா காஷ்டா சா பராகதி. அவர்தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லையா இருக்கார், பார்டரா இருக்கார். அவர்தான், அவரை தாண்டி எதுவுமே போக முடியாது. அவர்தான் பராகதி, அவர்தான் அடைய வேண்டும். நமக்கு எல்லாம் கதி அவர்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை ஸ்டேஜஸ் வந்து கிராஸ் பண்ணி தான் அவரை வந்து போய் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வாசல்லே நின்றுட்டு கோபுர வாசல்லே இருந்துகிட்டு சுவாமி தெரியல சுவாமி தெரியல அப்படின்னா எப்படி தெரியும்? சுவாமி தெரியணும் அப்படின்னா உள்ள பிரவேசம் பண்ணாதான் தெரியும். பக்கத்துல போகணும், ஒவ்வொரு பிரகாரமா தாண்டி 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 போய் தான் வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியிருக்கு. என்னெல்லாம் இருக்கு? இந்திரியம், இந்திரியத்தை தாண்டணும் ஒண்ணு, மனசு 2வது, 3வது பிரகாரம் புத்தி, 4வது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், 5வது பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது பிரகாரம் வந்து மகத்து, 5வது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்யக்தம். இந்த 5 பிரகாரங்களை தாண்டினா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாரத்தை தாண்டாதான் நமக்கு வந்து சுவாமி தரிசனமே கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லோக்கம் எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வெளியிலேயே மயங்கி இருக்கிறதுனால அதை பார்க்க முடியல. அப்ப என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் சொல்றார். 13:34 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. 13:34 பக்கத்துல எழுதிக்கீங்க. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும், புரியறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. 13:34 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதிர் மோக்ஷம் ச ஏ விதுர் யாந்தி தே பராம்.
ஆச்சாரியர் சொல்றார், ஞான கண்கள் வேணும் சுவாமி. இந்த பரமாத்மாவை யாராலையும் பார்க்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? இந்த ஸ்தூல கண்களால வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா சும்மா சும்மா சாதாரண ஆட்கள்லாம் வந்து கடவுள் இருந்தா எனக்கு காட்டுட்டுமே அப்படின்னா, அவருக்கு இருக்காரு, எப்பவுமே இருக்காரு, எல்லாமா இருக்காரு. உன்னோட கண்ணுல ப்ராப்ளம். இந்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ராக்ட் பண்ணணும். நம்ம ப்ராப்ளத்துல இருக்குது, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. வாஸ்தவத்துல இருக்கிறது ஒரே ஒண்ணுதான் இருக்கிறது, பரமாத்மா மட்டும்தான் இருக்க. அப்போ ஞான சக்ஷு அப்படின்னா ஞான கண்கள் மூலமா தான் இந்த பரமாத்மாவை பார்க்க வேண்டியிருக்கு. எது? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர், க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம். நான் பார்ப்பவன், இந்த தேகம் பார்க்கப்படுவது. க்ஷேத்திரம் இது, இந்த தேகம் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலிருந்து பார்க்கிறவன் நான், இந்த நான் க்ஷேத்திரஜன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறது. எதனால பிரிச்சு பார்க்க முடியும்? ஒரு குருநாதர் பக்கத்துல இருந்து சொல்லணும், நீ இல்லப்பா இது பார்க்கிற, நீ பார்க்கப்படுவது. இந்த தேகம் பார்க்கிற நீ இல்ல, மனசை நீ பார்க்கிற நீ இல்ல, இந்திரியத்தை நீ பார்க்கிற நீ இல்ல, புத்தியை நீ பார்க்கிற நீ இல்ல, உன்னுடைய பிராணனையும் நீ பார்க்கிற நீ இல்ல. ஒன்னும் தெரியலன்னு அவ்வியக்தமும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாம இருக்கு தூக்கத்துல, அதையும் நீ பார்க்கிற. அப்ப நான் யார் அப்படின்னா இது எல்லாத்தையும் பார்க்கிறவன் நான். அப்ப நானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன்னு பேரு. இந்த சரீரம் எல்லாமே க்ஷேத்திரம். இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் இருக்கு. திரஷ்டாக்கும் திருஷ்யத்துக்கும் அத்தியந்த பேதம் இருக்கு. ரெண்டும் வந்து ஒன்னா ஆகவே முடியாது. எந்த காலத்திலும் நான் பார்க்கின்ற நான் திருஷ்யமா ஆக முடியாது. எந்த காலத்திலையும் திருஷ்யமா இருக்கிற வெளியில இருக்கிறது திரஷ்டாவா ஆக முடியாது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுவது என்னைக்கும் பார்ப்பவன் ஆகாது, பார்ப்பவன் என்னைக்கும் பார்க்கப்படுபவனாக ஆகவே முடியாது. அப்படின்னு ஞான கண்களால ஒரு குருநாதர் மூலமா சாஸ்திரத்து மூலமா தெரியணும். தெரிஞ்சு பூத பிரகிருதி மோக்ஷம், இந்த பஞ்ச பூதங்களையும் கூட பிரகிருதி, இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய திரிகுணாத்மிகா மாயையினாலதான் இது எல்லாம் உண்டாயிருக்கு. பிரகிருதினா என்னது? திருஷ்யம். திருஷ்யத்துக்கு என்ன லட்சணம் யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். அப்படின்னா பூத என்னது லட்சணம் சொல்லியிருக்கோம், பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம். இந்த மொத்த பஞ்சபூதங்களும் திருஷ்யம் பிரகிருதி. இந்த தேகத்தில் இருக்கிற இந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அந்த கரணம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். அப்ப மிச்சம் யார் இருக்கா? திரஷ்டா. திரஷ்டா எப்படிப்பட்டவன்? திருஷி மாத்திரக, வெறும் சைத்தன்யம். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் அறிகிறார்களோ, விதுகு ஏ விதுகு யாந்தி தே பராம் கதிம், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலான கதியை மோட்சத்தை அடைகிறார்கள். மோக்ஷம் பரம் மோக்ஷம் யாந்தி, அவர்கள் மேலான மோட்சத்தை அடைகிறார்கள். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13:34 சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் வந்து ஆச்சரியர் சொல்ற 15:10 வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம், அதையும் கனெக்ட் பண்ணிங்க. 15:10 உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. ஞான கண்கள் வேணுங்க. என்ன ஞான கண்கள் வேணும் அந்த பரமாத்மாவை பார்க்கறதுக்கு? உத்கிராமந்தம், இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போகும் போதும் பார்க்கணும். மரணம், யாருக்காவது மரணம் சம்பவிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பார்க்கணும். நான் ஒரு 7-8 மரணம் பார்த்துருக்கேன், பக்கத்திலேயே இருந்து பார்த்துருக்கேன். நாதபிரம்ம சொல்லுவார். நாதபிரம்ம இப்போ ஒரு கொரோனால ஒரு சாமியை வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தார். ஒரு சாமி வந்து நல்ல சாமி, நல்ல பாட்டு சாமி. நாங்கள் சொல்லுவோம் அவர் பேர் பாட்டு சாமின்னு பேர். எப்பவுமே தேவாரம் திருவாச்சகம் சொல்லிட்டு இருப்பார். கொரோனாவில் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்துச்சு. நாதபிரம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்தார், பயப்படாமல் பார்த்துட்டு இருந்தார். என்னென்னா அவர் சொல்லுவார், லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அவர் கரெக்டாக உயிர் போகிறது போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சுவாமியோட நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஜீவனை ஃபுல்லாக சுவாமியே திருவாச்சகத்தையும் தேவாரத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தவர். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்து பார்த்து கையெடுத்து கும்பிட்றார். சுவாமி படுத்துக்கிட்டே மடியிலேயே நான் வச்சுருந்தேன், தலை வந்து மடியிலேயே இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிர் போகும்போது லைட்டாக ஒரு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, அவ்வளோதான். அப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகும் போதும் உத்கிராமந்தம், பிராணன் இங்கேருந்து போகுது, பிராணன் போகலை, பிராணனோட சேர்ந்து இந்த பரமாத்மா உள்ள இருக்கிற பரமாத்மா வெளியில கிளம்புறார்.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதம் வாபி, உயிர் ஒருத்தட்ட இருந்து கிளம்பி போகும் போதும், ஸ்திதம் வாபி இப்ப இருக்கும் போதும். இப்ப நம்மள்ட்ட இருக்குல்ல, உள்ள எப்படி இருக்கு, நான் நான் நான். அந்த தேகத்தை விட்டு போனோம்னு அந்த டெட் பாடி ஆயிருது. அதே நேரத்துல இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உயிரோட இருக்கும். ஸ்திதம் வாபி, இந்த பரமாத்மா உள்ள இருக்கார். நான் நான் இந்த பரமாத்மா சதா காலமும் உள்ள இருந்துகிட்டே இருக்கார். அதே மாதிரி புஞ்சானம் வா, புஞ்சானம்னா நிறைய போகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய போகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சுகத்தை அனுபவிக்கிறோம். துக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்திலையும் உயிர் போகும் போதும், உயிர் இருக்கும் போதும், போகங்களை செய்யும் போதும் புஞ்சானம் வா குணான்விதம். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களோடு இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தே இருக்கு. நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களோட காரியமா இருக்கிற பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் எல்லாத்தோட சேர்ந்தே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விமூடா நானு பஷ்யந்தி, இதை பிரிச்சு பார்க்க முடியல, பிரிச்சு பார்க்க முடியாம இருக்கு. ஆமா, காஃபி குடிக்கிறேன், நானு காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா காஃபி வேற. வாஸ்தவத்துல யார் அனுபவிக்கிறா, மனசு அனுபவிக்குது. நான் என்ன பண்றேன், பார்க்கிறேன். தலைவேதனை வருது, தலைவேதனை, தலைக்கு வேதனை வருது, தலைவலியா இருக்கு எனக்கு, நான் பார்க்கிறேன். வயிறுக்கு பசிக்குது, நான் பார்க்கிறேன். இந்த கால் நடக்குது, நான் பார்க்கிறேன். இந்த வாய் பேசுது, நான் பார்க்கிறேன். என் மனசு நினைக்குது, நான் பார்க்கிறேன். என் புத்தி அறியுது, நான் பார்க்கிறேன். அப்படின்னு பிரிச்சு பார்க்காம நம்ம என்ன பண்றோம், இந்த பார்க்கப்படுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், முட்டாளா ஆயிட்டு நானு பஷ்யந்தி, மூடர்கள் பார்ப்பதில்லை. ஆனால் யாரு பார்க்கிறா, பஷ்யதி ஞான சக்ஷுஷா, ஞான கண்களை உடையவர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள். ஞான கண்ணா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரு நம்ம சதானந்த சுவாமி சொல்றாரு என்கிட்ட, சாமி யாரோ ஞானி புருஷர்கள் அறிவாங்க, ஞானிலாம் இல்லை, நம்ம தான். எங்கேயோ வந்து தேடாதீங்க, எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்துகிட்டு இமயமலையில உட்கார்ந்துட்டு அறிவான். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஞானத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்படிதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரோ அறிவாங்கன்னு ஒதுங்கிக்காதீங்க, நம்ம அறியணும், நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்கணும். இப்போ நமக்கு தெரியுது இல்லை, நான் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த காதுகள் கேட்குது, அதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க அறியணும். இந்த தேகத்தை நான் அறியறேன், தேகத்துல இருக்கிற சுகத்தையும் துக்கத்தையும் பெயினையும் எல்லாத்தையும் அறியறேன் நான். எல்லாத்தையும் இந்த க்ஷணத்துல யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்துகிட்டு யாரோ ஒரு முனிவரோ ரிஷியோ கங்கோத்திரில யமுனோத்திரிலையோ காடுகள்ல இமயமலை காடுகள்ல இருந்துகிட்டு இதை அறிவாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இதான் ஞானம், பிரிச்சு பார்க்கறது தான் ஞானம். இந்த ஞானத்தினால நம்ம தான் பார்க்கணும், அதெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் பகவான். அதான் அனுகிரகம் பண்ணியிருக்கார், இந்த சாஸ்திரத்தையும் குருவையும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்ம கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சாரியர் அனுப்பி வச்சிருக்கார். நம்ம தான் பார்க்கணும். ஆமா நான் பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். எதனால பார்க்கணும், இந்த ஞானத்தினால பார்க்கணும். கம்மல் மூக்குத்தீர ஒட்டியானம்லாம் சும்மா தங்கத்தை பாரு அப்படின்னு தங்கத்தை பார்க்கணும். தங்கத்தை பார்க்கிற முதல்ல வருமா, வராது, மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானச்சக்ஷுஷா பஷ்யந்தி, ஞானக்கண்களால் பார்க்கிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஞானம் கிடைக்கலையே சுவாமி, அதனால தான் மந்திரம் சொல்லு தரேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துருங்க மெயினுக்கு வந்துருங்க. 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். நாகம் பிரகாஷ சர்வசீரன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு குருநாதரோட கிருப்பை கிடைக்கிறது இல்லை. ஈஸ்வர அனுகிரகாத்தேவ பும்சாம் அத்வைத்த வாசனா, சாஸ்திரத்தை சொல்லுவோம் முக்கியமானது. ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்வைத்த வாசனையே வருது. ஒரு குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா வரார். இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் வெளில போகும்போது பார்க்குறேன், ஐயோ இந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது போய் சேர்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல, எல்லாம் ஈஸ்வர சுரூபமா இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுனா எவ்வளோ இருக்கும், போட்டி இருக்காது, பொறாம இருக்காது. ஏன் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான் சுயநலத்தோட. எல்லா பொல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா தான் தேகம்ன்றதை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா கெட்ட காரியங்களுக்கும் மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை தேகமா நினைக்கிறது, தன்னோட புத்திரனையும் தன்னோட பிள்ளைகளையும் பேர குழந்தைங்களையும் தன்னோட மனைவியையும் அப்பா அம்மாவையும் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஆட்களையும் தேகம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா ஆசுரி பாவத்தை அடைஞ்சிருக்கான். இந்த தேகத்தை காப்பாத்திக்கணும் நான் தேகம் அப்படின்னு ஒரே இறங்குனா, ஊருக்குள்ளார இறங்குனா போட்டி பொறாம எல்லா இதுவும் வந்து பொல்யூஷனும் இல்லை இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த தேகாத்ம புத்தி. ஐயோ சொல்லி கொடுக்காம போயிட்டோமே,
எனக்கு ஒவ்வொரு நாள் கோயிலுக்கு போகும்போது சொல்லும், ஐயோ சாமி தான்ப்பா எல்லாமா இருக்காருன்னு சொல்லலையே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோமே. சுவாமி தான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லா ஹிருதயத்திலையும் இருக்காருன்னு சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு யார் சொல்றது? அதுக்கு ஒரு கிருப்பா தேவைப்படுது. யாரோ ஒரு குருநாதர் ஆச்சாரியார் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் முடியறது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த நாமரூபத்துல அகங்காரத்துல ரொம்ப பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கறதே இல்லை, கான்சியஸ்னஸை பார்க்கறதே இல்லை. என்னோட பேரன், என்னோட பிள்ளை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? இந்த தேகமா பார்க்கறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உணர்வா பார்க்கறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த உலகம் என்னை பார்க்கறதே இல்லை, யாருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா யோக மாயா சமாவிருத்தக, அந்த யோக மாயா வந்து பாத்தீங்கன்னா கண்களை மூடி மறைச்சிருச்சு. என்ன பண்றது அப்படின்னு 25 சொல்ற. அதுக்கப்புறம் 26 சொல்ற, வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்டன. வேதாகம் சமதீதானி, சமதீதானினா நன்றாக கடந்து போனவைகள். இதுவரைக்கும் எத்தனை கிரியேஷன் நடந்துச்சோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் அறிவேன் சொல்றார். எதெல்லாம் எத்தனை கிரியேஷன், எத்தனை பிரம்மா வந்தாங்களோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாச்சே, சதா முக்த சுரூபமா சுத்த புத்த முக்த சுபாவமா இருக்கிறதுனால மெமரி லாஸ்லாம் அவருக்கு இல்லை சுவாமிக்கு. எத்தனை கோடி சிருஷ்டிகள் வந்தாலும் அத்தனை கோடி சிருஷ்டியையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிந்தவராயிருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் கடந்து போன எல்லாத்தையும் அகம் வேத நான் அறிவேன். அது மட்டும் இல்ல வர்த்தமானானிச்ச, இப்ப இருக்கிறது எதெல்லாம் இருக்கோ, பிரசன்ட்ல இப்ப எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தோட ஹிருதயத்திலேயும் அவர் தானே சுவாமி இருக்கார். ஒரு சின்ன அமீபா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்க. நமக்கு தெரிஞ்சது அமீபாக்கு தெரியாது, அமீபாக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது. ஆனா அமீபா ரூபத்துல உள்ள இருந்துகிட்டு அவர் தான் பார்க்கிறார். அப்ப இந்த மொத்த ஜெகத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அபானி பாதம் ஜவினோ கிரகீதக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு பிரதானியத்தில். கண்களே இல்லாம எல்லா கண்கள்ல இருந்தும் அவர் தான் பார்க்கிறார். கால்களே இல்லாம எல்லா கால்களையும் தன்னதா ஆக்கிக்கிட்டு அவர் தான் நடக்கிறார். கையே இல்லாம எல்லா கைகளும் அவரோட தான் இருந்துகிட்டு கைகளால எல்லாத்தையும் எடுக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லாத்துலயும் இருக்கார். அப்ப அவருக்கு அறியாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இருக்க முடியாது சாமி. அப்ப இப்ப இருக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு உள்ள வெளியில எல்லாமா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் அறிகின்றார். அப்ப கடந்து போனதையும் அதே மாதிரி தான் இப்ப இருக்கிறதையும் அதே மாதிரி அறிகின்றார். அது மட்டும் இல்ல பவிஷ்யானி ச பூதானி, இனி ஃபியூச்சர்ல என்ன பூத்தங்கள் எதெல்லாம் உண்டாகுமோ, எவ்வளோ டெக்னாலஜி வேணா இருக்கட்டும், இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கிரியேஷன்ல இருக்கோ இனி வருமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நான் அறிகின்றேன், அகம் வேத நான் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவனா இருக்கிறேன். மாம் து ந வேத கஷ்டன, கஷ்டன ந வேத, ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறியறதே இல்லப்பா, புலம்புறாரு பாவம். ஐயோ நம்மளாம் சொல்லுவோம்ல, என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. இதே புலம்பல் தானே, ஊர் ஃபுல்லா ஒரே புலம்பல் தான், என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வருத்தப்பட்டாங்க, சுவாமி எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா உடம்பாதான் சுவாமி பாக்குறாங்க, நானும் ஒரு மனுஷி தானே சாமி. அப்ப இந்த உலகம் உங்களை மட்டும் தேகமா பார்க்கல, தன்னையே தேகமா பார்த்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்றது? அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னையே பாக்குறாங்க, என்னுடைய மனசை யாரும் பாக்குறது இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு குறை. இந்த உலகத்தோட டிஃபால்ட்டா பிரச்சனையே அதுதான். அதனால அபராத வாசனை அப்படின்னு என்னோட குருநாதர் இதுக்கு பேரு சொல்லுவார். அபராத வாசனை சாஸ்திரத்துல சொல்றது. நம்ம எப்பவுமே நாமரூபத்திலேயே மயங்கி போய் கிடக்கிற மொழிய ஒருத்தர் பொருளை பாக்குறோம், நல்லா இருக்கே, நாமரூபத்தை தானே பாக்குறோம். அது ஸ்திரீயா இருக்கட்டும், வஸ்துக்களா இருக்கட்டும், கார் நல்லா இருக்கே, வீடு நல்லா இருக்கே, இந்த உலகம் நல்லா இருக்கே, நேச்சர் நல்லா இருக்கே, எல்லாத்தையும் தேகமா தான் பாக்குற மொழிய உள்ள இருக்கிற மனசு நமக்கு தெரியறது இல்லை, மனசுக்குள்ளார இருக்க புத்தி தெரியறது இல்லை, புத்திக்குள்ளார இருக்கிற பிராண தத்துவம் தெரியறது இல்லை, அதுக்குள்ளார இருக்கிற அவ்வியக்தம் தெரியறது இல்லை. அதை காட்டிலும் உள்ள இருக்கிற ஆத்மாவை யாருக்காவது தெரியுமா? ரொம்ப கஷ்டம் சார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன யாரும் அறியறது இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா உள்நோக்கி பயணம் போகணுமே, வெளியிலேயே இருந்துகிட்டா எப்படி பார்க்க முடியும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் என்னை அறிவதில்லை அப்படின்னு சொல்ற. யாரு?
யாரு சரணாகதி பண்ணி ஞானக்கண்களால் பார்க்கிறானோ மோகம் இல்லாம அவனே அறிகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 27வது ஸ்லோகம். ஏன் காரணம் என்ன சுவாமி? இது இந்த 26வது ஸ்லோகத்துக்கே ரெஃபரன்ஸ் 4:5 எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 4வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இதே தான். 4வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் சொல்றார், பகூனி மே வ்யதீதானி ஜென்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஏற்கனவே சொன்னதுதான். எனக்கு நிறைய ஜென்மங்கள் கடந்து போச்சு, உனக்கும் நிறைய ஜென்மங்கள் கடந்து போச்சு அர்ஜுனா. ஆனா நான் அறிவேன், நான் எந்த ஜென்மம் எடுத்த, நீ என்ன ஜென்மம் எடுத்த, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்னென்ன ஜென்மத்தை எடுத்திருக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் அறிவேன். ஆனா பாத்தீங்கன்னா நீ அறிய மாட்டேன். ஏன் அப்படின்னா உனக்கு இன்னும் மோகம் இருக்கே, நாமரூபம் பாத்தீங்கன்னா மறைச்சுக்கிட்டு இருக்கு, மாயா மறைச்சுக்கிட்டு இருக்கு, அதனால நீ அறிய மாட்டாய் அப்படின்னு அங்க சொல்லிட்டேன். 4வது அத்தியாயத்துல இது சொல்லியாச்சு. இப்ப 27வது ஸ்லோகம் வருது. அந்த காரணம் என்ன சுவாமி? ஏன் நம்ம கண்கள் பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு நம்ம சொல்றீங்களே, என்ன கேட்ராக்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற, இச்சா துவேஷ சமுத்தேன துவந்துவமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இச்சா துவேஷ சமுத்தேன, ரொம்ப அருமையானது. இச்சா துவேஷ சமுத்தேன அப்படின்னா ராகம் திவேஷம். இச்சான்றதுக்கு அர்த்தம் ராகம், கூட துவேஷம், ராகத்வேஷம் தான் இச்சா துவேஷம். நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாமரூபத்துல இருக்கிற மோகத்தினால எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னும் அனுபூதி ஆகிறதுக்கு பரியந்தம் பார்த்தீங்கன்னா என்ன கூட குறையா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்துல இருக்கும், எனக்கு ஒரு விஷயத்துல இருக்கு. அது மாதிரிதான் நம்ம பாரதி தீர்த்த சுவாமி பார்த்தீங்கன்னா லாஸ்டா அவரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவரது பார்த்தீங்கன்னா நான் சொல்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி விதுசேகர பாரதி சுவாமி பீட்டத்தில் வச்சதுக்கு பிறகு அவர் தான் பார்த்தீங்கன்னா ராத்திரியில அபிஷேகம் பண்றது சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. பாரதி தீர்த்த சுவாமி தான் பார்த்தீங்கன்னா விதுசேகர பாரதிக்கு முன்னாடி நிறைய வருஷங்களா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீசக்கர பூஜை, சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. ஈவினிங் போனீங்க அப்படின்னா பீட்டத்தில் அவர் ஒரு 7 மணிக்கு நினைக்கிற ஆரம்பிக்கிறாங்க, 7, 7:30, 8 மணிக்கு, 8, 8:30 ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப லேட்டா ஆரம்பிப்பாங்க பூஜை. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. அப்போ பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வருஷங்களா பண்ணதுனால நான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆனா இந்த பூஜையை பாத்தீங்கன்னா என்ன விட முடியல அப்படின்ற. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இஷ்ட தேவத்தையை வச்சு நல்லா பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு மோகம் இருக்கு, கிருஷ்ணர் மேல பாத்தீங்கன்னா ஒரு மோகம் இருக்கு. மற்ற மோகம்லாம் போனா கூட பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட நாமத்திலையும் ரூபத்திலையும் ஒரு மோகம், நடராஜர் மேல பாத்தீங்கன்னா ஒரு மோகம், அம்பாள் மேல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மோகம், பெரிய மோகம். அம்பாலோட காதலன் நான். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா மோகம் இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மோகம் இருக்கா? ஆமா, மோகம் இருக்கு. இச்சை இருக்கு, ஆனா இச்சைக்கான விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. அப்ப எனக்கு பூஜையிலையோ, எனக்கு சாஸ்திரத்திலேயோ, எனக்கு தேவதா மூர்த்தங்கள்லயும் மோகம் இருக்கு. அப்போ இச்சா துவேஷ சமுத்தேன, அதுல இருந்து உண்டாகக்கூடிய விருப்பு வெறுப்புல இருந்து உண்டாகக்கூடிய துவந்துவ மோகேன. துவந்துவ மோகம்னா என்னது? எனக்கு பாத்தீங்கன்னா அலங்காரமே பண்ணாம ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா, எனக்கு தேவதையை அது மாதிரி வச்சிருந்தாங்கன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெறுப்பா வருது. என்ன மனுஷன் இது மாதிரி இருக்கான், என்ன பிரீஸ்ட் இது? ஒரு பிரீஸ்டா இருந்தா, ஒரு குருக்களா இருந்தா, பட்டாச்சாரியரா இருந்தா நல்லா சுவாமியை நல்லா வச்சுக்கணும்ல. அப்ப எனக்கு துவேஷம் வருது யாராவது கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாங்கன்னா. ஒருத்தர் என்னோட சிஷ்யர் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஆரத்தி காட்டுறாரு. இப்படி கையை நீட்டிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி எடுத்துக்கோ, வேணா எடுத்துக்கோ அப்படின்னு காட்டுறாரு. எனக்கு பார்த்தோன்னே கோபம் வருது. என்ன மனுஷன் இருந்தாலும் ஒரு ஆரத்தி காட்டும் போது ஒரு பக்தி பாவனையோட சுவாமிக்கு ஆரத்தி காட்டணும்ல, இது கூட தெரியாம பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டுறானே அப்படின்னு கோபம் வருது. யாரு நல்லா பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டி பக்தி பாவனையோட பண்றாங்களோ எனக்கு சந்தோஷம் வருது. இப்ப விருப்பு வெறுப்பு இருக்கா? சுவாமி விஷயம்தான், ஆனா சுவாமி விஷயமா இருந்தாலும் எனக்கு பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு வருது. அந்த பையன் பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யன் தான். தீர்த்தம் கொடுக்கலாம், போயா உன்ட்டெல்லாம் தீர்த்தம் வாங்க மாட்டேன், உனக்கு பக்தி பாவனையே இல்லை, நீ எப்படி எனக்கு தீர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் தீர்த்தம் வாங்குறது இல்லை. அந்த பையன்ட்ட நிப்பா அப்பப்போ சுவாமி அப்படின்னு தீர்த்தம் கொடுக்கறது, உன்ட்ட வாங்கவே மாட்டேன், ஏன்னா பக்தி பாவம் உன்ட்ட இல்லை அப்படின்னு வெறுப்பு இருக்கு எனக்கு. அதே இன்னொருத்தர் 2-3 பேர் இருக்காங்க, நல்ல ஆரத்தி பக்தி பாவனையோட காட்டுவாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கணும் தீர்த்தம் அப்படின்னு அவங்ககிட்ட தான் தீர்த்தம் வாங்கி நான் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது.
விருப்பு இருக்கா சாமி? ஆமா இருக்கு. அனுபூதி பரியந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு. நான் சொல்றது என்ன, பாரதி தீர்த்தருக்கும் சில விஷயத்துல இருக்கும் பிடிப்பு இருக்கும், எனக்கும் சில விஷயத்துல பிடிப்பு இருக்கும். உலகத்துல இருக்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு நாம ரூபத்துல. ராகத்வேஷம் இருக்கு நமக்கு. அதுல இருந்து உண்டான துவந்துவ மோகேன. என்ன துவந்துவம்? சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெப்பம் குளிர், பசி தாகம், மானம் அபமானம். இதுதான் துவந்துவங்கள்னு சொல்லக்கூடிய இரட்டைகள். இதனால வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை அடைஞ்சு நம்ம புத்தி என்ன இருக்கு? மோகத்தை அடைஞ்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதானி சம்மோகம். இந்த 2 துவந்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மோகத்தை அடைஞ்சதுனால என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கே யாந்தி பரந்தப. பரந்தப, இந்த ராகத்வேஷத்தோட இருக்கிறதுனால திரும்ப திரும்ப ஜென்மத்தை, அடுத்தடுத்த சிருஷ்டியை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால்தான் வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேண்டா விருப்பும் வெறுப்பும், இந்த விருப்பு வெறுப்பு இருக்கே ராகத்வேஷம், இதை விட்டே ஆகணும். எப்படியாவது இந்த ஜென்மத்துக்குள்ளார இந்த ராகத்வேஷத்துல இருந்து வெளில வந்துடணும். எல்லாம் திருஷ்யம், எது நடந்தாலும் திருஷ்யம்னு உதாசீன பாவத்துல உட்காரணும். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது ஒண்ணுத்துல ராகத்வேஷத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, துவந்துவம் வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப ஜென்மத்தை எடுக்க வேண்டி இருக்கும். இதனாலதான் எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சர்க்கத்தை, சிருஷ்டியை திரும்ப திரும்ப அடைகின்றன, திரும்ப திரும்ப ஜென்மத்தை அடைகின்றன. அப்போ ஜென்மத்துக்கு காரணம் எது? சத்தியத்துவம் கொடுத்து வெளியில இருக்க திருஷ்யத்தை சத்தியம்னு நினைச்சு அதுல ராகத்வேஷம் உண்டாயி அதனால துவந்துவங்கள் உண்டாயி மாட்டிக்கிட்டு பிறந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அப்ப அதனால என்ன பண்ணணும்? எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் திருஷ்யம், எல்லா திருஷ்யங்களும் சொப்பனவத்து அப்படின்னு, சொப்பன மாதிரி பொய்யானது, தோற்ற மாத்திரம்னு எது வந்தாலும் உதாசீனப்படுத்தணும். எல்லாம் உதாசீனம் அப்படிதான் இருக்கும். நான் இப்ப நிறைய சொல்றேன், இப்படிதான் சொல்லிக்கிறது மனசுக்கு. அப்படிதான் இருக்கும். கோயில் அப்படின்னா ஒரு கோயில நல்ல குருக்கள் இருந்து நல்லா பூஜை பண்ணுவாங்க. இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தப்பா வந்து ஏன்ட்டே பாடம் படிச்சிருக்கான். அதான் ஆச்சரியம். ஏன்ட்டே பாடம் படிச்சு நான் சொல்ற பாவனையை ஒண்ணுமே கொண்டு வரல. இப்படிதான் இருக்கும். ஆதி காலத்துல இருந்து இப்படிதான். ஒரு குருநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர்கள் நல்ல 4 பேர் பக்தி பாவனையோட இருப்பாங்கன்னா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பா தான் இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? உலகம் அப்படிதான் இருக்கும். திருஷ்யம் தானே. அடுத்து மெதுவா நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும் மனசுல. உதாசீனப்படுத்தணும். அப்படிதான் இருக்கும். இது திருஷ்யம், இது மாயாமயம். பர்ஃபெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஒரு இடத்துல பர்ஃபெக்ஷன் இருக்குன்னா 10 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் இல்லாம தான் இருக்கும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் திருஷ்யம்னு உதாசீனப்படுத்தணும். அப்பதான் துவந்துவத்துல இருந்து வெளியில வர முடியும். குளிர்து அப்படிதான் இருக்கும். குளிர் காலத்துல குளிராம என்ன பண்ணும்? வெயில் அப்படிதான் இருக்கும். வெயில் காலத்துல வெயில் தான் அடிக்கும். மழை பெய்யுது, ஜோன்னு மழை பெய்யுது. சனியெல்லாம் திட்டாதீங்க. அப்படிதான் இருக்கும். மழை காலத்துல மழை தான் பெய்யும். காரமா இருக்கு, ஆமா காரம், மிளகா காரமா தான் இருக்கும். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். தலை வலிக்குது, தலைன்றதா வேதனை தான் இருக்கும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த துவந்துவங்கள்ல இருந்து என்ன பண்ணணும்? வெளியில வரணும். அது பின்னாடி போய் மாட்டிக்க கூடாது. மெதுவா திருஷ்யம்னு உதாசீனப்படுத்தி தானுக்கு வந்து நிக்கணும். உள்ள திரும்ப முடியும். அப்பதான் இல்ல அப்படின்னா திரும்ப அந்த துவந்துவ மோகத்தினால சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சுவாமி சம்சாரத்துல. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற 28வது ஸ்லோகம் சொல்ற, ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்துவ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. அற்புதமான ஸ்லோகம். இந்த 28வது ஸ்லோகத்துக்காக தான் நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எவர்களுடைய பாப்பம், ஏஷாம் து அந்தகதம் பாப்பம், எவர்களுடைய பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாச்சோ. நாசம்னா பாப்பம்னா என்ன சாமி? ஒன்றும் இல்லை, விருப்பு வெறுப்பு தான் பாப்பம். உள்ளுக்குள்ளார நம்மள்ட்ட இருக்கு பார்த்தீங்களா, இச்சா துவேஷம், ராகத்வேஷம் இருக்குல்ல. இந்த ராகத்வேஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பி. பாப்பமே அதுதான். ராகத்வேஷத்தினால ஏவப்பட்டு தான் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புண்ணிய பாப்ப கர்மங்களையும் பண்றான். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மனாம், ஏஷாம் புண்ணிய கர்மனாம், எந்த புண்ணிய கர்மத்தை உடையவர்களுக்கு, புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அதனால தான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கிறது, அவேர்னஸோட நீங்க நடந்தா, எந்திரிச்சா, வெளியில போனா, எங்க போனாலும் ஒரு சான்ஸ், சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. புண்ணியத்தை பண்ணிக்கிட்டே இருங்க.
அந்த புண்ணிய கர்மா என்ன பண்ணுவோம்? மெதுவா 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 நான் சொன்ன மாதிரி எதையும் கேட்டுறாதீங்க. உன்னையே கொடு பகவானே, உன்னையே கொடு பகவானே, உன்னையே கொடு பகவானே, நீ தான் எல்லாமா இருக்கன்னு எனக்கு தெரியப்படுத்து பகவானே அப்படின்னு ஒரே பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு, நீதான் எல்லாம், நீதான் எல்லாரும் சாஸ்திரம் சொல்லுது, குருநாதர் சொல்றார், சாஸ்திரம் சொல்லுது, வேத மந்திரங்கள் சொல்லுது, நீதான் எல்லாமா இருக்க, எனக்கு பகவானே கொஞ்சோண்டு எனக்கு தெரியப்படுத்தினேன், எனக்கு கொஞ்சோண்டு உன்னோட ரூபத்தை காட்டேன், இது சர்வமா நீதான் இருக்கன்னு எனக்கு காட்டேன் அப்படின்ற பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. வேற எதையும் கேட்டுறாதீங்க. அப்படி கேட்க கேட்க ராகத்வேஷம் என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். எது அசம்பாவிதம் நடந்தாலும் பகவானோட இச்சை, பகவானோட இச்சை இதுதான் பண்ணணும்னு இருக்கார், எனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு என்னை பக்குவப்படுத்துறதுக்காக கஷ்டம் கொடுக்கிறார் அப்படின்னு கஷ்டத்தையும் வெறுக்காம, எது லாபம் வருமோ அவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு எது வரதையும் பிரார்த்தனை பண்ணாம, எதையும் பிரார்த்தனை பண்ணாம, எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதமா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகத்வேஷம்ன்ற அழுக்கு, அதான் பாப்பம், அது என்ன ஆயிடும்? ரிமூவ் ஆயிடும். எந்த புண்ணிய கர்மத்தை உடையவர்களுக்கு பாப்பமானது, ஜனானாம் பாப்பம் அந்தகதம், அந்த புண்ணிய கர்மத்தை உடைய ஜனங்களுக்குடைய பாப்பம் பார்த்தீங்கன்னா எப்ப அந்தத்தை அடைந்ததோ, அந்தகதம்னா அந்தத்தை அடைந்ததோ, முடிவை அடைந்ததோ, முடிவுனா ஃபுல்லாலாம் முடிவடையாதுங்க, ஒரு 60-70% ஆச்சுனாவே நமக்கு மெதுவாக குருநாதர் கிடைக்க ஆரம்பிப்பார், அதை டைஜஷன் பண்ண முடியும், இந்த ஞான கண்கள் மெதுவாக நாமரூபத்துல இருந்து விலகி பார்க்க முடியும். அப்போ யாருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாப்பங்கள் நஷ்டமாச்சோ அவங்களுக்கு தே துவந்துவமோக நிர்முக்தாக தெளிவா சொல்ற, அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இருமைகள்ல இருந்து, மோகம் இருக்குல்ல, சுகம் அக்செப்ட் பண்ணுங்க, துக்கம் அக்செப்ட் பண்ணுங்க, மானம் அக்செப்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் அப்படியே பார்த்தீங்கன்னா மென்னு முழுங்கி மெதுவா இது பண்ணுங்க, பயந்துராதீங்க. எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா மென்னு அப்படியே அதான் அனுபவிச்சு உள்ள விடணும். நம்ம என்ன பண்றோம்? ஐயோ துக்கம்னு பார்த்தீங்கன்னா மிரண்டுறோம், சுகம் வந்தா பார்த்தீங்கன்னா அதோட இணைஞ்சிடறோம். அது பண்ணாம பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணுங்க, அனுபவிக்கும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு புரிஞ்சு பண்ணீங்கன்னா சுகம் துக்கம் எல்லாம் ஒண்ணு, திருஷ்ய மாத்திரம்தான். ஒரே பேர் வச்சீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் திருஷ்யம், பார்க்கப்படுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா இதுக்காக சாஸ்திரம், இந்த சாஸ்திரத்தை மெதுவா அப்ளை பண்ணி யாரு பாத்தீங்கன்னா துவந்துவ மோக நிர்முக்தாக, துவந்துவ மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆனார்களோ. இப்ப நம்ம தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னா நினைக்காதீங்க, சதானந்தஜி எப்போ பாத்தீங்கன்னா எங்கேயோன்னு நினைக்காதீங்க, நீங்க தான் ஞானி, அவ்வளவுதான், நம்ம தான், வேற யாரும் இல்லை, நம்மளதான் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு சாஸ்திரம். எப்பவுமே பரோட்சமா இன்னொருத்தரை யாருக்கோ ஞானிக்கு யாருக்கோ சொல்லுது அப்படிலாம் எப்பவுமே பார்க்க கூடாது. நமக்கு சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, நம்ம தான் விடுபடணும். பசியை தாண்டுங்க. பசியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஏகாதசி விரதம் அதுக்காக தான் பசிக்கும், ஏன்னா டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்போம், டக்குன்னு பசிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? வேற வழி இல்லை, ஏகாதசி விரதத்தை மெதுவாக ஒரு மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் போச்சுன்னா பசி போயிடும். ஆஹா இவ்வளவு தானா? நம்ம என்ன பண்ணுவோம்? பசிக்கும் போது ஐயோ பசி பசி பசின்னு எதையா எடுத்து வாயில போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த விரதங்களா இருக்கட்டும், நல்ல சில்லுன்னு தண்ணி எடுத்து மேலே ஊத்துங்க, என்ன பண்ணும்? ஒன்றும் ஆகாது, சில்லுன்னு இருக்கும். 2 மக்கு எடுத்து தண்ணியில தலையில ஊத்துனீங்க அப்படின்னா 3வது மக்குக்கு பாடி பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஒரு தலைவேதனை, ஆமா தலைவேதனை அக்செப்ட் பண்ணுங்க. எத்தனை வாட்டி சின்ன வயசுல இருந்து தலைவேதனை வந்துட்டு தானே இருக்கு. புதுசா எதாவது வரப்போதா? யாருக்காவது நடக்காது, உங்களுக்கு நடக்க போதா? எதுவும் இல்லை, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் மறுமறிங்கோட அவாய்ட் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ அதை நல்லா முழுசா இது என்னோட கர்மம் அப்படின்னு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதை ஆப்ஜெக்ட் பண்ண பாருங்க. அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் பண்ணணும். இப்படி பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா துவந்துவ மோக நிர்முக்தாக, இந்த இருமைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா கடந்து போய் என்ன பண்றோம்? திருடவிரதாக. திருடவிரதம்னா என்ன அர்த்தம்? நான் திரஷ்டாவா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளார நானா இருக்கிறது பகவான் தான் இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், நான் பார்க்கறதெல்லாம் பொய், வெறும் சொப்பன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த சாஸ்திரம் சொல்ற விஷயத்துல திருட நிச்சயத்தோட மாம் பஜந்தே, பரமாத்மாவை பாத்தீங்கன்னா பஜிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த துவந்துவ மோகத்துல இருந்து வெளியில வரணும். அதுதான் அதுக்கு சாதனம். எது? புண்ணிய கர்மத்தை நல்லா பண்ணணும், புண்ணிய கர்மத்தை பண்ணணும்,
பகவான்கிட்ட எதுவும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இது மாதிரி இருந்தோம் அப்படின்னா நல்ல மனசு இருமைகள்ல இருந்து வெளியில வரும், டியூவாலிட்டில இருந்து. அந்த டியூவாலிட்டில இருந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ள இருக்கிற பகவானை நல்லா திருடமா நிச்சயமா பிடிச்சுக்கிட்டு அவரை பூஜை பண்ண முடியும். சொல்லியாச்சு. 29 ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷா. எதுக்கு சுவாமி இதெல்லாம் பண்ணணும்? நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஜென்மத்துல ராஜாவா இருந்தோம்னா அடுத்த ஜென்மத்துல பூஜாவா இருக்க வேண்டியதுதான். எறும்பா காக்ரோச்சா செத்து போக வேண்டியதுதான். நேற்று ஒரு காக்ரோச் பார்த்தேன், வெள்ளை காக்ரோச். என்ன கலர் அது? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெள்ளை கலர் காக்ரோச் வீட்டுக்குள்ளார இருந்துச்சு. கொண்டு போய் வெளியில போய் விட்டுட்டு வந்துட்டேன். பாவம், அது பார்த்தீங்கன்னா வேற பக்கம் போயிடுச்சு. அப்பா அம்மாவை பிரிஞ்சு போச்சு. அப்பா அம்மாவை பிரிஞ்சு போயிடுச்சு. அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த கரப்பாம்பூச்சியை கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். குழந்தை குட்டி இருக்கா இல்லை குடும்பம் இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல கண்டிப்பா. சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அப்பா இருப்பாரு, அம்மா இருப்பாரு, நல்ல காதல் மனைவி இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஐயோ பாவம், நான் கொண்டு போய் நேற்று போ தனியா போ அப்படின்னு அது உட்கார்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஐயோ நான் தனியாயிட்டேனே பகவானே என்னை காப்பாத்த அப்படின்னு அது புலம்பிக்கிட்டு இருக்குமா இருக்கும். எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வெளியில கிளீன் பண்றேன். நிறைய எறும்பு குப்பையோடு சேர்ந்து நிறைய எறும்பு கொண்டு போயிட்டு வீல கீழே கொட்டிடுறேன். அது எப்படி ரெண்டு மாடி ஏறி எப்படி வரும் எறும்பெல்லாம்? போச்சு, அவ்வளவுதான். குடும்பத்தையே பிரிச்சுட்ட மகா பாத்தகம் பண்ணிட்டு இருக்கேன் நான் டெய்லி. ஆமா ஆமா, ஒயிட் நான் நேற்று தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நேற்று இதுதான் பார்த்துருக்கேன், ஒயிட் கலர். அப்போ எறும்பை கொண்டு போய் விட்டுடுறோம். நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீவராசியை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தான் பிறந்திருக்கோம். ஏகப்பட்ட ஜீவராசி. அடுத்து என்ன பிறப்போன்னு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜீவராசி. நேற்று ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ஃபோட்டோஸ் ஷூட் வைல்டு ஃபோட்டோகிராஃபர். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல லென்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா எறும்பை பார்த்தீங்கன்னா சின்ன எறும்பை நல்லா பெருசாக்கி காட்டினா ஏதோ பூத்த மாதிரி இருக்கு அந்த எறும்பு. மனுஷன் மாதிரியே பெரிய சைஸில் பார்த்தா. எல்லாம் நம்ம தான் பார்த்தீங்கன்னா எறும்பா சின்ன சின்ன ஜீவராசியா பிறந்து என்னென்ன கஷ்டப்பட்டோன்னு தெரியல. இனி என்ன கஷ்டப்பட போறோன்னு தெரியல. இதுல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷன் ஒருத்தர் குருநாதர் கொடுக்குறாரு. அப்படின்னா எதுக்காக இந்த துவந்துவ மோகங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு கேட்டினா ஜரா மரண மோக்ஷாய. பகவானே நீ பிறக்கவே கூடாது சாமி, ஒரே பிரார்த்தனை. பிறந்தா இறந்து போவோம். அதனால பார்த்தீங்கன்னா அது பிறந்தோம், அதுக்கப்புறம் ஜரான்னு சொல்லக்கூடிய மூப்பு வரும், அதுக்கப்புறம் மரணம் வரும். விருத்தாவஸ்தான்றது மகா துக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விருத்தாவஸ்தையில எதுவுமே நினைச்சதை பண்ண முடியாது. அதனால நம்ம நினைச்சதை பண்ண முடியாது. கண்ணை மூடி உட்கார்ந்து நல்லா நேரா நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது. உடம்பு ஒத்துழைக்காது, மூட்டு வலிக்கும், பேக் பெயின் வரும், எல்லா பிரச்சனை வரும். மெமரி லாஸ். நிறைய பேர் சொல்றாங்க, சாமி எனக்கு மெமரியே இருக்க மாட்டேங்குது சாமி. ஆமா, மெமரி லாஸ் ஆயிடும். படிக்கிற ஸ்லோகங்கள் அன்னன்னைக்கு மறந்து போயிடும். மற்றவங்களோட டிபெண்டன்சி வந்துடும். மற்றவங்களை சார்ந்தே தான் நம்மளால இருக்க முடியும் விருத்த அவஸ்தையில. அதனால பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கிறது துக்கம், நடுவில் இருக்கிறதெல்லாம் துக்கம், ஜரான்னு சொல்லக்கூடிய மூப்பு துக்கம். அதே மாதிரி மரணம் ரொம்ப ரொம்ப துக்கம். திரும்ப திரும்ப இதையே எத்தனை ஜீவராசியா நம்ம பிறந்தோன்னு தெரியல. அப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்காக மோக்ஷாய, இதுக்குல இருந்து விடுபடணும்னு என்ன பண்ணணும்? மாமாஸ்ரித்ய, பகவானையே ஆசிரியம் பண்ணி இருக்கிறது. பகவான் ஆசிரியம் பண்றதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்காக நான் கர்மம் பண்றேன். நீங்க யாராவது நினைக்கலாம், சாமி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, சாமி நீங்க எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பெரிய புண்ணியம் சாமி, நீங்க பாடம் எடுக்கிறது ரொம்ப. நான் உங்களுக்காகலாம் யாருக்காகவும் பாடம் எடுக்கல. ஏன் அப்படின்னு என்ன சுவாமி சொல்றீங்க? ஆமா, இந்த வெளியில இருக்க நாம ரூபத்துக்காக நான் பாடம் எடுக்கல. உள்ள ஒருத்தர் இருக்காருல்ல, எல்லாத்தோட தேகத்துக்குள்ளாரையும் கிருஷ்ணன் இருக்கான். நான் எடுக்கிறது என்னோட கிருஷ்ணனுக்காக பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மனுஷனுங்களுக்கெல்லாம் எடுக்கிறதே இல்லை. மனுஷனுங்க அப்ப மனுஷங்களுக்காக எடுக்கிறது இல்லை, சும்மா வேஷம். அதெல்லாம் மனுஷனா இருக்கிறதெல்லாம் வேஷம். உள்ள இருக்கிறது யாரு இருக்கா? கிருஷ்ணன் இருக்கான். நான் என்னோட கிருஷ்ணனுக்காக பார்த்தீங்கன்னா கர்மம் பண்றேன்.
இந்த பாடம் எடுக்கிறேன், ஒர்க் பண்றேன். எதுக்காக சுவாமி பண்றீங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணனையே அடையணும், கிருஷ்ணனையே அடையணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் எங்க இருக்கான்? நாமரூபம் இல்லாம எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கான் அவன் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதான் ஆசிரியன் பேரு. எதுக்காக கர்மம் பண்ணணும்? பகவானுக்காக கர்மம் பண்ணணும். லட்சியம் என்னது? பகவானையே அடையிறது. அப்ப வேற எதுவுமே இல்லை. எது கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறார், எல்லாத்தையும் பகவான் பண்றார் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் பகவான ஆசிரியம் பண்ணியே, மாம் ஆசிரித்திய, அந்த பகவானையே ஆசிரியம் பண்ணி, யதந்தி ஏ, எவர்கள் முயற்சி செய்கிறார்களோ, எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை அடையணும்னு முயற்சி செய்கிறார்களோ அப்படிப்பட்டவங்க. எதுக்காக சுவாமி நீங்க பண்றீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, அப்பையோ சினிமா பிறக்கவே கூடாது. நான் அதான் ஜீவராசிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா ஜீவராசிக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லைங்க. என்ன எவ்வளவு ஜீவராசி இல்லை. நான் பூர்வாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், ரிஷிகேஷ் போயிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பவும் ஒரு பையன் இல்லை அப்படின்னா அப்பா அம்மா பையன் இல்லையேன்னு பார்ப்பாங்க. சகோதர சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய கிஃப்ட் நான்லாம். அப்போ தம்பி இல்லையேன்னு ஏங்குவாங்க. அண்ணன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என் தம்பி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஏங்குவாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஏங்குவாங்கல்ல, இதே தானே. அப்போ இதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு குடும்பத்தில் ஒரு எறும்புக்கு பிரச்சனை இருக்கும். இதே மாதிரி கரப்பாம்பூச்சிக்கு குடும்பத்தில் வந்து கரப்பாம்பூச்சி ஒன்று போச்சு அப்படின்னா அந்த மற்ற கரப்பாம்பூச்சிலாம் அழுதுகிட்டு இருக்கும். நாய் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணி வேற எங்கேயாவது கொண்டு போயிடுறாங்க. அது வந்து 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து ஒரு நாயை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு நல்ல ப்ரீடு. அது கொண்டு வந்தால் 4 நாள் சாப்பிட மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஆமாம் அது ஃபேமிலி எங்கேயோ இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும். அங்கே இருக்கிற குடும்பமும் ஃபேமிலியும் வருத்தப்படும், இங்கே இருக்க ஃபேமிலி இவனும் தனியாக இருந்துட்டு வருத்தப்படுவோம். அப்போ ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் ஒரே தான், நம்ம எல்லாம் ஒரே ஜீவராசி தான், ஒன்றும் வித்தியாசம்னா இல்லை. எல்லாத்துக்கும் அப்பா அம்மா குடும்பம் கொட்டி இதுக்குள்ளாரையே மயங்கி 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 திரும்ப 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 நாமரூபத்தையை பார்த்து உள்ள இருக்கிற பரமாத்மாவை பார்க்காம என்ன பண்ணியிருக்கோம், மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ சாமி நீ பிறக்கவே வேணாம், மோகமே அடைய வேணாம், இந்த பர்த்தே வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவானையே ஆசிரியம் பண்ணி எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார்களோ, எதந்தி முயற்சி பண்றாங்களோ, தே அவர்கள் பிரம்ம தத்விதுகு கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் தத்விதுகு, அந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பூரணமா அறிகிறார்கள். குருநாதர் மூலமா அந்த பிரம்மத்தை வந்து அவர்தான் சர்வ நாமரூபமா இருக்கார், அவர்தான் எனக்குள்ளார நிர்குண நிராகாரமா ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சாக்கிலம் பூரணமான கர்மத்தையும் அறிகிறார்கள். என்ன சாமி பூரண கர்மம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நடக்கிறதெல்லாம் சொப்பனத்தில் நடக்கிற மாதிரி, உண்மை இல்லை, ஆபாசம். எல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சலாபாசம், எல்லாம் சும்மா இல்யூஷன். சொப்பனத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ, காலையில் இருந்தோன்னே எந்திரிச்சோன்னே அந்த கர்மங்கள் எதுவுமே இல்லை. புண்ணியமோ பாப்பமோ சொப்பனத்தில் நடக்கிறது எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் காலையில் நான் வேக்கப் ஆயிடுறேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஜெகத்தில் நடக்கிற எந்த கர்மங்களும் ஆத்மாக்கு மேலே வெறும் இல்யூஷன், வாஸ்தவத்தில் எல்லாம் பொய் அப்படின்னு, இது எல்லாம் வெறும் சலாபாசம் அப்படின்னு எல்லா கர்மத்தையும் பொய்ன்னு அறிகிறான். கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அத்தியாத்மத்துல எனக்குள்ளார அவர் தான் இருக்கார் அப்படின்னு பூரணமா அந்த பிரம்மத்தை தானாயிருக்கன்னு அறிந்து கொள்கின்றான் அப்படின்னு 29 30வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுஹு பிரயாண காலேபி ச மாம் தே விதுர் யுக்த சேதசஹ. சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுஹு பிரயாண காலேபி ச மாம் தே விதுர் யுக்த சேதசஹ. அற்புதமான ஸ்லோகம் இது. வந்து 8வது அத்தியாயத்துக்கான பீஜ ஸ்லோகம், லீடு கொடுக்கறது. அடுத்த அத்தியாயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு லீட் கொடுக்குது. சாதி பூதாதி தெய்வம் மாம், பரமாத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்தான் ஆதி பூத்தங்களோடு சேர்ந்து இருக்கார். சாதி பூத்தம் அப்படின்னா ஆதி பூத்தத்தோடு சேர்ந்து இருக்கிறது. ஆதி பூத்தம் என்னது? வெளியில இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் ஆதி பௌத்திகம் அப்படின்னு பேர். வெளியில இருக்கக்கூடிய கற்பாம்பூச்சில இருந்து, எறும்புல இருந்து, நாயில இருந்து, குரங்குல இருந்து, மனுஷங்கள்ல இருந்து
எதெல்லாம் ஜீவராசிகளா வெளியில பாக்குறோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌத்திகம். அப்ப யாரு பகவான் எப்படி இருக்கார்? இந்த எல்லா நான் பார்க்கிற எல்லா ஜீவராசிகளும் பகவான் தான், சச்சிதானந்த பிரம்மம் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா நாமரூபங்களோட இருக்கு. கற்பாம்பூச்சியும் அவர் தான், எறும்பும் அவர் தான், அவருக்கு மேல கல்பித்தம் எல்லாம். தங்கத்துக்கு மேல ஒட்டியானம் கம்மல் மூக்குத்தின்ற மாதிரி அவருக்கு மேலதான் எறும்பு, பல்லி, கற்பாம்பூச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளையும் பகவானோட சேர்ந்து இருக்கின்றன என்றும். அது மட்டும் இல்ல, ஆதி தெய்வம் ச மாம். ஆதி தெய்வீகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதா நேச்சுரல் சோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அக்னி, வாயு, இதெல்லாம் இருக்கு, மலையா பெயர் இந்திரன், இது மாதிரி தேவதைகள் ரூபம்லாம் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பகவானோட ரூபம் தான். பகவானுக்கு மேல இந்த ரூபங்கள்லாம் கல்பிதம் அப்படின்னும். அப்ப ஆதி தெய்வீகமும் அவர்தான், ஆதி பௌத்திகமும் அவர்தான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சாதி யஜ்யம். சாதி யஜ்யம் அப்படின்னா எனக்குள்ளாரையும் அவர்தான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 விதத்திலையும் ஏ விதுகு எவர்கள் அறிகின்றார்களோ. இப்ப நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு முயற்சி பண்றேன், நான் ட்ரை பண்றது இதுதான். எப்போ அப்படின்னா பிரயாண காலே பிச்சமா, பிரயாண காலத்திலேயாவது, பிரயாண காலம்னா என்னது, மரணம் அடைகிற காலத்துக்கு முன்னாடி, ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா, அந்த சமயத்துல அறிஞ்சா கூட மாம் என்னை அறிந்தால் தே விதுர் யுக்த சேதசக. எப்படி அறியணும் சுவாமி? யுக்த சேதசக. சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பதற விட்டுறாதீங்க. அதனால்தான் நான் சொல்றேன், நிறைய பேருக்கு சொல்லுவேன், நான் நிறைய பேர் சன்னியாசிகள்ல இருந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிருங்க ஜி, பசங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க, யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எங்க பண்றது, இந்த கடனை எங்க எப்படி கொடுக்கறது, இதை எப்படி, இந்த லேண்ட் வச்சிருக்கோமே இதை என்ன பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65-70 வயசுல இருக்கும் போது ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணி, நீங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா மரண காலத்துல உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நிற்கும், அதுதான் வந்து நிற்கும். தேவையில்லாம சிந்தனை வந்து பண்ண வேண்டியிருக்கும். அப்ப பகவான் இடத்துல சிந்தனை போகுமா? போகாது. திரும்ப இந்த லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை சிந்திக்கிறீங்களோ திரும்ப அதையே அடையிறதுக்காக திரும்ப வரணும் இந்த லோகத்துக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, எவ்வளோ குயிக்கா ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எந்த விஷயத்தையும், ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், எந்த விஷயத்திலையும். எனக்கு ஒரு சுவாமி நம்ம பாடத்துக்கு வந்துட்டு இருந்தார், வெங்கட்ராமன் பேர், சமாதி ஆயிட்டார், இப்போ இல்லை, உயிரோட இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப புலம்புவார். வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-75க்கு மேலேயே இருக்கும் அவருக்கு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருந்தவர், ஐஏஎஸ். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் பதவின்னு ஒன்று இருக்குல்ல, அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அசோசியேஷன்ல அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டா போட்டாங்க அவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அவர் என்கிட்ட புலம்பும் போதெல்லாம், சுவாமி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ட்ரிப்பை இதில் வந்து திருவான்மையூரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட், அது பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு. நான் சொன்னேன், சனியம் பிடிச்சது, எதுக்கு ஜெய் உங்களுக்கு இந்த பிரச்சனை? தண்ணி வந்தா என்ன, லாரி வண்டி வந்துச்சா, அதில் அவன் கிளீனிங் பண்ணானா, லிஃப்ட் ஒர்க் அவுட் ஆகுதா, இந்த பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோயில் இருக்குது, கோயிலை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இது பண்ணணும். சுவாமி ஒரே பிரச்சனையாக இருக்கு சாமி. உங்களை யார் அந்த போஸ்டிங்கில் இருக்க சொன்னா? ஊர்ல இல்லையா? அப்ப எல்லா போஸ்டிங்கை விட்டுட்டு 70 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கணும். அப்படி ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஞாபகத்துக்கு வரும். சித்தத்தை ஒருமுகப்படுத்தி பகவான சிந்தனை பண்றதுன்றது சம்பவிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா எந்த விஷயத்தையும் பசங்கள்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் ரெப்ரஸன்டேட்டிவா கொடுத்துருங்க. அப்ப நீ பாத்துக்கோ, எல்லாத்தையும் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிங்க, ஃபுல்லா ஒதுங்கிட்டு ஈஸ்வர சிந்தனை மட்டும் பண்ணுங்க. அதான் இங்க சொல்றது, யாரு மரண காலத்திலும் கூட யுக்த சேதசகன்னு சொல்றார். யுக்த சேதசக அப்படின்னா பகவான் இடத்துல ஒன்றிய மனதோடு பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு, யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி க்ஷணத்திலேயாவது அவர்தான் எல்லாமா இருக்கார், ஆதி தெய்வீகமாவும் அவர்தான் இருக்கார், ஆதி பௌத்திகமாவும் அவர்தான் இருக்கார், ஆதி அதியஜ்ஞமா எனக்குள்ளாரையும் அவர்தான் நானா இருக்காருன்னு நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த சம்சாரத்தை அடையிறது. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:72 ஸ்லோகம் இருக்கு, 2வது அத்தியாயம் 72வது ஸ்லோகத்துல இருக்கு. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி.
இந்த நான் தான் எல்லாமா இருக்கேன், வெளியில இருக்கிறதும் பகவான் தான், வெளியில ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம், இந்த மூணுத்திலையும் இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு எவர்கள் அறிகிறார்களோ, லாஸ்ட்ல இந்த பிராமி ஸ்திதின்னு பேர், இதுக்கு பேரு சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு யார் அந்த வெறும் கான்சியஸ்னஸ்ல வந்து நிற்கிறாங்களோ, பார்த்த நைனாம் பிராப்பிய விமுகியதி, இதை அடைந்து யார் மோகத்தை அடைவதில்லையோ, அதனால தான் இப்போ மோகத்தை போக்குங்கன்றது. எல்லாம் பார்த்துப்பாங்க, என்ன ஈஸ்வர இச்சை நடக்கட்டும், எல்லாம் ஒரு 70 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்ருங்க, எந்த மோகத்தையும் அடையாதீங்க, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும், எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்க, ஆமாம் எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் உதாசீனப்படுத்துங்க. அந்த பிராமஸ்திதி அப்படின்னா தான் 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 தான்ற ஸ்புரணத்தில் நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா ஸ்தித்வாசியாம் அந்த காலேபி, மரணம் அடைகிறதுக்கு 1 க்ஷணம் 2 க்ஷணத்துக்கு முன்னாடி கூட இது நமக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் எப்போ அடுத்த ஜென்மத்திலலாம் போய் பார்த்துக்கலான்னு வச்சிடாதீங்க. அடுத்த ஜென்மலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியாது. அப்போ இப்போதான் நமக்கு சான்ஸ் இருக்கு, கடைசி க்ஷணம் வரைக்கும் முயற்சி பண்றது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, பிரம்மத்தையே அடைந்து அவன் திரும்ப மோட்சத்தை அடைகின்றான், அவன் இந்த ஜென்மத்துக்கு திரும்பறதே இல்லை அப்படின்னு மந்திரம் சொல்லுது. நச்ச புனராவர்த்ததே, நச்ச புனராவர்த்ததே, அவன் திரும்ப வருவதில்லை, அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு மந்திரம் முடியுது. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது அத்தியாயத்தோட சம்மரி பூர்ணமாகுது. இந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. நாளையில இருந்து நம்ம 8வது அத்தியாயத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி வயசோகாதிவர்ஜிதः. கீதாध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण.